என்ன மூஞ்சி கொஞ்சம் மொக்கையா இருக்கு. சை, கேமரா குவாலிட்டியே சரியில்லை. மா, புது ஃபோன் வாங்கணுமா? இப்போ கேமரா தான் பிரச்சனை இல்லை, அவ மூஞ்சி பிரச்சனை இல்லைல்ல. என் தாத்தா அவரால் ஒரு இடத்த விட்டு வெளியே போக முடியலன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வெளியே அமிச்சாடுறா. எங்க அப்பா 4 இடத்துக்கு போனா மட்டும் பார்த்தாது, நல்லா படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன நல்லா படிக்க வச்சிடுறா. இப்போ நான் நல்லா படிச்சிருக்கேன், ஆனா துளி நிம்மதி இருக்காடா. எனக்கு நிம்மதியா தூக்கம் கூட இல்லடா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு, ஆனா 26 மணி நேரம் ஸ்கிரீன் டைம் வச்சிருக்கான்டா. சரி, தூக்கம் தான் பரவாயில்ல, சாப்பாடையாச்சும் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா, டேய் அவன் எனக்கு ஒரு நாள் கூட முழுசா சார்ஜ் போட்டது இல்லடா. அவன் சார்ஜ் போடுவான், நானும் ஜாலியா சார்ஜ் ஆவேன். சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து நோண்ட ஆரம்பிச்சிருவான்டா என்ன. உங்களுக்குலாம் என்ன பார்த்தா தேங்காய் மாதிரி இருக்குல்ல. மாய போனை பாத்தியா? என்னதான் தேடுறான். கிடைச்சிருச்சுமா. என் மேலதான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ நேரம். முன்னாடிலாம் ஃபேஸ் அடிக்கடி என்கிட்ட காமிப்பீங்க, ஃபேஸ் அன்லாக்னு உருவாக்குனேன்டா. இப்பெல்லாம் நோ வேர்ட்ஸ். கிரையிங் இஸ் only coming. ஒரு ஃபோன் வாங்குவானடா இந்த வீட்ல. ஏன் ப்ரோ, என்னாச்சு? ஒருத்தன் பாத்ரூம் போனா பக்கெட் எடுத்துட்டு போனோம், மக் எடுத்துட்டு போனோம். அவன் ரொம்ப நேரம் தேடி என்ன எடுத்துட்டு போறான்டா. டாய்லெட் பேப்பராடா. நானு உள்ள போய் என்னென்னலாம் பார்த்தான் தெரியுமாடா? என்ன ப்ரோ பார்த்தாரு? என்ன பார்த்தான் தெரியுமா? அதான் சொல்லுங்க, என்ன பார்த்தாரு? இவன் பொண்டாட்டி கூட அவன் போற வீடியோலாம். யார் பொண்டாட்டி கூட யார் வீடியோ ப்ரோ? என்ன வீடியோ சொல்லுங்க? வாழைப்பழத்துக்கும் ஸ்ட்ராபெரிக்கும் இருக்க கள்ள தொடர்பு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான்டா அவன். ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க ப்ரோ? நைட்டு ஃபுல்லா தேய நோண்டான் ப்ரோ. என்ன எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா போன சார்ஜில் போட்டு போயிட்டா தூங்குறதுக்கு. நல்ல விஷயம் தானே, சார்ஜ் போட்டு தானே போனாரு. சார்ஜ் போட்டா சரி, ஸ்விட்ச் போடலையே ப்ரோ. வரா ப்ரோ இங்கதான் ப்ரோ வரா. சி, சார்ஜே ஏறல. அப்போ கூட பாத்தீங்களா, சார்ஜ் ஏறலன்னு தான் சொல்றான், சார்ஜ் போடலன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே போன் தான் காரணமாடா. அவன் செத்துட்டான்டா.